ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிக்ஷனரி ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் இன் பைத்தானில் டிக்ஷனரி மெத்தட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நான் பார்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா இன் பைத்தான் பில்டின் ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன அர்த்தம்னா நமக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா. பில்டின் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா ஃபங்க்ஷன் ஏற்கனவே ப்ரீ டிஃபைன்டாக வந்து இருக்கும். A function is a method. Function என்றது என்னது? It's also called a method that can be used on a construct to yield a value. அதாவது வேல்யூ வந்து கெட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறதான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபங்க்ஷன்ஸ். A few of the Python methods can be combined with a Python dictionary. அதாவது சில மெத்தட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பைத்தான் டிக்ஷனரியில் கம்பைண்டாக இருக்குது. அது என்னென்ன மெத்தட்ஸ் வந்து பைத்தான் டிக்ஷனரியில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போது பார்த்தீங்கன்னா லென் ஆஃப்னா இருக்குன்னு நமக்கு தெரியும் இல்லையா. இப்போ லென் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா டிக்ஷனரியுடைய லென்த்து, அதாவது லென்னோ மீன்ஸ் லென்த்து, டிக்ஷனரியுடைய லென்த்து எவ்வளோன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற மெத்தட் தான் பார்த்தீங்கன்னா லென் ஆஃப் ஃபங்க்ஷன். இப்போ வந்து எக்ஸாம்பிள் நம்ம வந்து பார்க்கலாம். எக்ஸாம்பிள் நான் டிக்ட்ன்ற கொடுத்துட்டு 1 2 3 டிக்ஷனரி வேல்யூஸ் அண்ட் தென் கீ கொடுத்தாச்சு. இப்போ லென் ஆஃப் அதாவது டிக்ஷனரியோட லென்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3 கீ தான் நமக்கு வந்து கணக்கு. அதான் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. அப்போ நமக்கு அவுட்புட் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா 3ன்னு சொல்லிட்டு வரும். நெக்ஸ்ட் மெத்தட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எனி ஆஃப் மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிக்ஷனரி கீ டஸ் நாட் ஹேவ் எ பூலிங் எக்ஸ்பிரஷன்ஸ். அதாவது பூலியன் எக்ஸ்பிரஷன்ஸ் எதுவுமே கொடுக்கலனா கூட டிக்ஷனரி கீ வேல்யூ எதுவுமே கொடுக்கலாம். எனி அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம எப்படின்னா கொடுத்தாலும் நமக்கு வந்து ட்ரூன்னு வந்து வந்துடும். இப்போ வந்து பாருங்கள், இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ டிக்ஷனரி கொடுத்துட்டு ஆப்பிள் ஆரஞ்ச் அண்ட் பனானான்னு கொடுத்துட்டேன். இப்போ எனி ஆஃப் அப்படின்னு கொடுத்துட்டு கேர்லி பிரேசஸில் வெறும் கோலன் கொடுத்துட்டு 3 மட்டும் கொடுத்துருக்கேன். இப்போ எனி ஒன் ஆஃப் த கீ வேல்யூ நம்ம கொடுத்தா கூட நமக்கு வந்து ட்ரூன்னு வரும். அதான் வந்து எனி ஆஃப். இப்போ வந்து 2த்துக்கு நம்ம கொடுக்கல, ஆனால் 1க்கு நம்ம கொடுத்துருக்கோம். எனி ஒன் ஆஃப் த கீ வேல்யூஸ் நம்ம கொடுத்தாலும் பூலியன் எக்ஸ்பிரஸ் பிரகாரம் நமக்கு என்ன அவுட்புட் வரும்னு பார்த்தீங்கன்னா ட்ரூன்ற அவுட்புட் வந்து நமக்கு வந்து வரும். அதான் பார்த்தீங்கன்னா எனி ஆஃப் மெத்தட். நெக்ஸ்ட் மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் ஆஃப் மெத்தட் பார்த்தீங்கன்னா எனி ஆஃப் மெத்தட் மாதிரி தான் இருக்கும். எனி ஆஃப் மெத்தட் மாதிரி இருக்காது. இது வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். எனி வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று வந்தாலும் நமக்கு வந்து அவுட்புட் ட்ரூ வரும். ஆல்னு பார்த்தாமே எல்லா கீயுமே வேல்யூ கொடுத்தா மட்டும்தான் நமக்கு என்ன வரும்னா ட்ரூன்னு வரும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க, சேம் எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கேன். இப்போ ஆல் ஆஃப் கொடுத்துட்டு 1 2 2 கீ வேல்யூ கொடுத்துட்டா நான் 3வது கொடுக்கல. அப்போ நமக்கு வந்து ஃபால்ஸ் வரும். ஏன்னா ஆல் மீன்ஸ் எல்லா கீயுமே இங்கே வந்தால் தான் நமக்கு ட்ரூ வரும். எனி ஒன் ஆஃப் த கீ வந்தால் நமக்கு ட்ரூ வரும். இப்போ டிஃப்ரென்ஸ் நல்லா புரியும்னு நினைக்கிறேன். ஆல்னு கொடுத்துட்டா இப்போ இங்கேருந்து ஒரு கீ நம்ம கொடுக்கல, அதனால் நமக்கு ஃபால்ஸ் தான் வரும். இந்த கீயும் இங்கே கொடுத்தா மட்டும்தான் நமக்கு என்ன வரும், ட்ரூன்னு சொல்லிட்டு வரும். நெக்ஸ்ட்டு மெத்தட் நம்ம அப்படின்னு பார்த்தோம்னா சார்ட்டட்னா நமக்கு தெரியும் இல்லையா, ஆர்டராக வரும். அதான் அசெண்டிங் ஆர் டிஃபெண்டிங் ஆர்டர் வரும். அதான் சார்ட்டட். இப்போ அசெண்டிங் சார்ட்டட் ஹேஸ் நோ எஃபெக்ட் ஆன் த ஒரிஜினல் பைத்தான் டிக்ஷனரி. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அசெண்டிங் மீன்ஸ் அதாவது சார்ட்டட் மீன்ஸ் சார்ட்டடாக லைனாக அசெண்டிங் ஆர்டரில் வரும். இப்போ இந்த எக்ஸாம்பிளை பாருங்கள். இப்போ நான் வந்து டிக்ஷனரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் மாற்றி கொடுத்துருக்கேன். கீ நம்பர்ஸ் ஞாபகம் இருக்கா பாருங்கள். இப்போ சார்ட்டட் ஆஃப் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா கீ வேல்யூஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கீ வேல்யூஸ் மட்டும் தான் சார்ட்டட் ஆகி வரும். அப்போ நமக்கு எப்படி சார்ட்டட் ஆகி வரும், 1 2 3 5 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து சார்ட்டட், அதாவது அசெண்டிங் ஆர்டரில் சார்ட்டட் ஆகி நமக்கு வந்து காமிக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் ஆஃப் மெத்தட் அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து எல்லா ஐட்டம்ஸுமே டெலீட் பண்ணிவிடும். கிளியர்னு கொடுத்தீங்கன்னா நம்ம டிக்ஷனரியில் இருக்க என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கோ அந்த ஐட்டம்ஸ் எல்லாமே நமக்கு என்ன ஆகும்னா கிளியராக டெலீட் ஆகிடும். அதான் பார்த்தீங்கன்னா கிளியர் ஆஃப் மெத்தட். இப்போ நெக்ஸ்ட் இதோட எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ டிக்டேஷன் கொடுத்துட்டு நம்மளோட டிக்ஷனரியில் ஆப்பிள் பனானான்னு சொல்லிட்டு 2 கொடுத்தாச்சு. கிளியர்ன்ற ஃபங்க்ஷன் கொடுத்தாச்சு. பிரிண்ட் கொடுத்தா கிளியர்னா இப்போ பார்த்தீங்கன்னா டேட்டா எல்லாமே இதில் இருக்க எல்லா டேட்டாவுமே நமக்கு என்ன ஆகும், கிளியர் ஆகிட்டு வெறும் எம்டி டேட்டா மட்டும்தான் நமக்கு வந்து வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி ஆஃப்னா என்னென்னா ஏற்கனவே டிக்ஷனரி இருக்க வேல்யூ அப்படியே எனக்கு வேணும்னா காப்பி ஆஃப் கொடுத்தா சேம் வேல்யூ நமக்கு காப்பியாகி வந்துடும். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். டிக்டேஷனில் அதே மாதிரி கொடுத்துருக்கேன். ஆப்பிள் பனானான்னு 2 டிக்ளேர் பண்ணியாச்சு. இப்போ dict1ன்றது இன்னொரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி இதில் என்ன இருக்கோ எனக்கு அப்படியே காப்பின்னு சொல்லிட்டு கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் dict1 இந்த டிக்ஷனரி கொடுத்துட்டு காப்பி ஆஃப் கொடுத்துட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இப்போ இந்த டிக்ட்ன்ற வேரியபிள் நேமில் என்னென்னலாம் இருக்கோ அது dict1ல் அப்படியே சேமாக வரும். அதான் காப்பி மீன்ஸ் அப்படியே காப்பியாகி வரும். இப்போ வந்து நம்ம dict1 தான் நம்ம வந்து பிரிண்ட் கொடுத்துருக்கோம் இல்லையா. அப்போது அதில் என்ன வேல்யூ வரும்னா இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அது அப்படியே காப்பி ஆகி நமக்கு இந்த இடத்துல வந்துடும். அதான் பார்த்தீங்கன்னா காப்பி ஆஃப் மெத்தட். நெக்ஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா பாப் ஆஃப் மெத்தட் அப்படின்னா என்னென்னா எலிமினேட்ஸ், அதாவது ஏதாவது பர்டிகுலர் ஃபீல்டு வந்து நமக்கு டெலீட் ஆகணும்னா அதுக்கு நம்ம என்ன கொடுப்போம்னா பாப் ஆஃப் மெத்தட் சொல்லிட்டு கொடுப்போம். இப்போ சேம் திங் நான் இப்போ வந்து 2 டிக்டேஷன் பண்ணியாச்சு. காப்பி ஆஃப்னு கொடுத்துட்டேன். எதுனா dict1ல் காப்பி ஆஃப்னு கொடுத்துட்டேன்.
இப்போ டிட் ஒன் டாட் பாப் ஒன், பாப் ஒன்ன்றது டெலிட் ஆகும், பர்டிகுலர் ஐட்டம் டெலிட் ஆகுது தான் இது வந்து பாப் ஆஃப் மெத்தட், நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் பிரிண்ட் டெக்ஸ்ட் கொடுத்தோன்னா நமக்கு என்ன ஆகும்னா ஒன்றுன்றது நம்ம பாப் ஒன் தானே கொடுத்தோம், ஒன்றுன்றது டெலிட் ஆகிட்டு நமக்கு 2 மட்டும் தான் நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். அதான் பார்த்திங்கன்னா இது 2ன்ற வேல்யூபிள் மட்டும்தான் நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகுது, அதுதான் பாப் ஆஃப் மெத்தட். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாப் ஐட்டம் ஆஃப் மெத்தட். பாப் ஐட்டம் ஆஃப் மெத்தட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரீசெண்டாக அதாவது லாஸ்ட்டாக எது இன்செக்ட் பண்ணமோ அந்த வேல்யூ மட்டும் டெலிட் ஆகுதான்னு பார்த்தீங்கன்னா பாப் ஐட்டம் ஆஃப் ரிமூவ்ஸ் த மோஸ்ட் ரீசெண்ட் கீ வேல்யூஸ். எது நம்ம மோஸ்ட் ரீசெண்டாக இன்செக்ட் பண்ணமோ அதுதான் டெலிட் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இங்கே டிக்ட் ஆஃப் கொடுத்துட்டேன், ஆப்பிள் பனானா அண்ட் ஆரஞ்சு வந்து 3வது. இதான் இப்போ அப்படியே லாஸ்ட்டு அதாவது மொத்தம் ரீசெண்ட் கீ பார்த்தீங்கன்னா இதுதான் பாப் ஐட்டம் அப்படின்னாலே லாஸ்ட் கீ தான் வரும். இப்போ நான் என்ன கொடுத்துட்டேன், டிக்ட் ஒன் ஆஃப் பாப் ஐட்டம் ஆஃப் கொடுத்துட்டு பிரிண்ட் கொடுத்துட்டேன். அப்போ மோஸ்ட் ரீசெண்ட்லி எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இருக்கும். அப்போ இது மட்டும் நமக்கு வந்து என்ன ஆகும்னா டெலிட் ஆகும். மோஸ்ட் ரீசெண்டாக இருக்க இந்த ஆரஞ்சுன்றது மட்டும் நமக்கு வந்து டிலீட் ஆகிடும், அதான் பாப் ஐட்டம் ஆஃப். நெக்ஸ்ட்டு கீஸ் ஆஃப் பார்த்தீங்கன்னா என்னென்ன கீஸ் இருக்கோ அந்த கீஸ் ஃபுல்லாக டிஸ்பிளே பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அதான் கீஸ் ஆஃப் ஃபங்க்ஷன். இட் ரிட்டர்ன்ஸ் ஆல் த கீஸ் ஆஃப் த டிக்ஷனரி, எல்லா கீஸுமே வந்து இது பண்ணோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிக்டேஷன் கொடுத்துட்டு ஆப்பிள் பனானா ஆரஞ்சு கொடுத்துட்டேன், அதோடைய கீஸ் அப்படின்னு கொடுக்குறேன். கீஸ் என்னென்ன கீஸ் இருக்குது 1 2 3 கீஸ் மட்டும் டிஸ்பிளே பண்ணுறதுக்காக தான் இந்த கீஸ் ஆஃப் என்ற ஃபங்க்ஷன் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஐட்டம்ஸ் ஆஃப் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ கீஸ் ஆஃப்ன்றது பார்த்தீங்கன்னா கீஸ் வந்துச்சு இல்லையா, ஐட்டம்ஸ் ஆஃப் என்றதுன்னு பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் என்னென்ன வேல்யூஸ் இருக்கோ அது டிஸ்பிளே பண்ணுறதான்னு பார்த்தீங்கன்னா ஐட்டம்ஸ் ஆஃப். இட் ரிட்டர்ன்ஸ் ஆல் த கீ வேல்யூ பேர்ஸ் அஸ் எ டப்பிள். ஓகேவா, இப்போ வந்து நான் கொடுத்தேன் டிக்ஷனரி ஆப்பிள் ஆரஞ்சு பனானா கொடுத்துட்டேன், ஐட்டம்ஸ் ஆஃப் கொடுத்துட்டேன், அதே பிரிண்ட் பண்ணுற மாதிரி நம்ம கொடுத்தாச்சு. இப்போ நமக்கு அவுட்புட் என்ன வருதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். சாரி, அவுட்புட்னா ஐட்டம்ஸ்னு பார்த்தோன்னா எல்லாமே தான் வரும், கீ அண்ட் ஆப்பிள். ஆனால் இந்த மாதிரி பேரில் இந்த மாதிரி டிஸ்பிளே நமக்கு காமிக்கும், கோலன் இல்லாமல் என்ன கீ அதோடைய வேல்யூ, என்ன கீ அதோடைய வேல்யூ வித் கம்மாவோட நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட்டு மெத்தட் நம்ம பார்த்தீங்கன்னா கெட் ஆஃப் மெத்தட். கெட் ஆஃப் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா கீயை வந்து பாஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். அதாவது ஜஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா வேல்யூ மட்டும் நமக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ அந்த எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கேன், நம்ம டிக்ஷனரியில் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஆரஞ்சு பனானான்னு கொடுத்தாச்சு. D1 டாட் கெட் 2 ஆஃப், அப்போ 2ல் இருக்கிற கீ கொடுத்தாச்சுங்க, எந்த கீ கொடுத்தாச்சு அது வேல்யூ மட்டும் டிஸ்பிளே ஆகும். நமக்கு அவுட்புட் என்ன வரும், ஆரஞ்சு வரும், ஏன்னா இந்த கீ வந்து ட்ரூ, அதோட வேல்யூ நமக்கு என்னது ஆரஞ்சு. அப்போ நமக்கு வந்து ஆரஞ்சுன்றது நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட்டு மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்டேட் மெத்தட். அப்டேட் மெத்தட்னா எதாவது புதுசாக ஆட் பண்ணுறோன்னா அப்போ நம்ம யூஸ் பண்ணதான் பார்த்தீங்கன்னா அப்டேட் மெத்தட். நியூ வேல்யூஸ் வந்து அப்படியே அப்டேட் ஆகும். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்த எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்கேன், டிக்ஷனரி கொடுத்தாச்சு, ஆப்பிள் பனானா ஆரஞ்சு அப்படின்னு கொடுத்தாச்சு, டிக்ட் ஒன் ஆஃப் அப்டேட் ஆஃப்னு கொடுத்துட்டு நான் என்ன சொல்கிறேன்னா இந்த 2ன்ற கீழே எனக்கு வந்து கிரேப்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன். அப்போ நமக்கு எப்படி பிரிண்ட் ஆகும், இங்கே 2ன்ற வேல்யூவில் பனானா இருக்குது, ஆனால் பனானா பதில் நான் என்ன கொடுத்துருக்கேன் கிரேப்ஸ். அப்போ நமக்கு அப்டேட் ஆகி எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா அந்த 2ன்ற வேல்யூ கிரேப்ஸ்ன்னு சொல்லிட்டு சேஞ்ச் ஆகி நமக்கு அப்டேட் ஆகி வரும். அதான் பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆஃப் மெத்தட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிவன் இன்புட் நம்ம என்ன கொடுக்குறோமோ இப்போ வேல்யூஸ் கொடுத்துட்டு அது வேல்யூ மட்டும் நமக்கு டிஸ்பிளே ஆகிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிக்டேஷன் கொடுத்துட்டு ஆப்பிள் பனானா கொடுத்துட்டோமா, இங்கே வேல்யூ கொடுத்துருக்கேன், இல்லை என்னென்ன வேல்யூஸ் இருக்குது ஆப்பிள் பனானா, அப்போ ஆப்பிள் பனானா மட்டும் நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ஒன்லி வேல்யூ மட்டும் டிஸ்பிளே ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ், டிக்ஷனரியுடைய மெத்தட்ஸ் ஃபங்க்ஷன்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.